இன்னொரு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் அங்கேஷ். இதை பார்த்தீங்கன்னாக்கா அக்ஷர் பட்டேலை இந்தியா டீமில் எப்படி ப்ரமோட் பண்ணி அவர் 2 டவுன் 3 டவுன் பேட்ஸ்மேனாக கொண்டு வராரு. அங்கே அக்ஷர் பட்டேல் கேப்டன் பண்ணுறாரு. சரிங்களா? அக்ஷர் பட்டேல் டெல்லிக்கு கேப்டன் பண்ணும்போது அவரும் ஃப்ரண்ட்டில் வந்து விளையாடுறாரு. ஓப்பனிங்கில் வந்து போலிங் அவரும் அடி வாங்கினார் போன மேட்ச், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவரை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு அக்ஷர் பட்டேலோட பேட்ஸ்மேனை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அதே மாதிரி ரொம்ப நாளாக விளையாடி கொடுக்க ஒரு வீரர் யாருன்னா ஜடேஜா. ஏன் ஜடேஜாவை முன்னாடி ப்ரமோட் பண்ணக்கூடாது? நீங்கள் ஜடேஜாவை எப்படி யூஸ் பண்ணுறீங்க? ஃபினிஷர் ரோலுக்காக பண்ணுறீங்க, ரன்னே வரல சார். அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்கு தேவையா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். 5 மேட்ச் ஆயிடுச்சு சார், அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஒரு கேள்வி இருக்குல்ல. அடிக்கல. நீங்கள் வந்து டீமில் புது பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு புதுசு, எல்லாம் புதுசு. ஜடேஜா எத்தனை வருஷமா சென்னையில் ஆடுறாரு, சிஎஸ்கே அந்த சேப்பாக்கம் பிச் அவருக்கு எவ்வளோ பழக்கம் இருக்கும், அவரால் ஏன் முடியலை அப்படின்னு கேட்குறேன். இத்தனைக்கு அவர் வந்து ஃபார்மில் இருக்க பிளேயர், நேஷனல் டீமில் ஃபார்மில் இருக்காரு, நல்லா ஆடுறாரு, கண்டினியூஸாக ஆடிட்டு இருக்காரு. அவர் ராகுல் திரிபாதி அடிக்கல்னு சொல்கிறோம்ல, ராகுல் திரிபாதி கண்டினியூஸாக ஆடி ரொம்ப நாள் இருக்கலாம், அவங்க உள்ளூர் போட்டியில் ஆடி இருக்கலாம், நேஷனலில் பெரிய லீகில் வந்து எத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு. ஜடேஜா எத்தனை மேட்ச் பெரிய லீகில் ஆடி இருக்காரு, அவர் சொதப்புறாரு. அவர் நீங்கள் யாருமே வந்து ஜடேஜாவை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வந்து திருப்பாதி, ஹூடா, விஜய் சங்கர் மட்டும்தான் போகிறாங்க. நான் அந்த விஷயத்தில் ஜடேஜா வந்து இருக்கக்கூடாது இருக்கணுங்கிற விஷயத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரில் நீங்களும் என்ன சொல்கிறீங்க, அவர் இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு, அவர் வந்து இந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காரு, இங்கே பர்ஃபார்ம் பண்ணலன்னு. சரிங்களா? பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு அவருக்கு கிடச்சிருக்கு. போலிங் விட்டுருங்க, போலிங் நான் இன்னும் சொல்கிறேன், ஜடேஜா சுமாராக தான் போட்டிருக்காரு. சரிங்களா? நான் போலிங்க்கு நான் வரவே இல்லை. அஸ்வினும் சரி ஜடேஜாவும் சரி உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நூர் அகமது மாதிரி போடலை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பேட்டிங்கில் அவரை வந்து நீங்கள் பேட்டிங் இப்போ இன்றைக்கி ப்ராப்ளமே என்ன, பேட்டிங் தானே ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பேட்டிங் தானே சொல்லுவீங்க. போன மேட்ச் நம்ம என்ன பேசுவோம், பவுலிங்லேயும் ஓட்ட இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவுலிங்கை ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா பேட்டிங் முதல்ல விளையாடி 100 ரன் தான் அடிக்க முடிஞ்சதுன்னா போலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நான் பவுலிங்க்கு அப்புறம் வரேன், அதுலேயும் வந்து ஒரு ஓட்டையில் நம்ம பேசுவோம். ஆனால் ஜடேஜாவோட பொசிஷனை சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை முன்னாடி இறக்கி ஒரு டெம்ப்ளேட்டை மாற்றணும். என்னோட பாயிண்ட் அதுதான். சரிங்களா? ஜடேஜா இங்கே 5 டவுன் 6 டவுன் வராரு. அப்போ இந்தியன் டீமில் விளையாடிட்டு இருக்காரு, ஃபார்மில் இருக்காருன்னா முன்னாடி அனுப்புங்களேன், ஒரு மேட்ச் முன்னாடி அனுப்புங்களேன். 2 டவுன் ஆடினா என்ன, 1 டவுன் ஆடினா என்ன? ஏன் வந்து ஒரே டெம்ப்ளேட்டில் அவர் தோனியால் ஆட முடியாது? கரெக்டுங்களா? முன்னாடி தோனி என்ன பண்ணிட்டு இருந்தார், ஃபார்மில் இருக்கும்போது இந்தியாவுக்கு ஆடிட்டு இருக்கும்போது எந்த டவுனில் வந்து ஆடினார், முன்னாடி வந்து விளையாடி இருக்காரு. ஆமாம், ஓகே. இப்போ அவர் இந்தியாவுக்கு ஆடுறாருல ஜடேஜா, ஏன் முன்னாடி வந்து ஆடலை? தோனியை விட்டுருங்க. தோனி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவருக்கு வந்து இன்னும் காலு சரியில்லை, கை சரியில்லை, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. சரிங்களா? அது ஒரு சைடில் இருக்கட்டும். ஓகே, இப்போ தோனி வந்து அவர் வருஷம் ஆயிடுச்சு, அதனால் வெளியில் போகணும், ஏதோ வந்து ஆடிட்டு இருக்காரு, அந்த பிராண்ட் வேல்யூக்காக இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனம் இருக்குது. ஜடேஜாவோட வந்து இன்னும் ஃபிட்டாக இருக்காரு, தோனியோட சின்னவர் தான். சரிங்களா? இன்னும் இந்தியன் டீமில் ஆடிட்டு இருக்காரு, ஏன் முன்னாடி வந்து ஜடேஜாவோட ஷாட்ஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை. அவர் வந்து ஒரு ஷாட் இல்லை 2 ஷாட் தான் ஆடுவார். அவர்கிட்ட நிறைய டெக்னிக் இல்லை. அது டெக்னிக் அப்படின்னு பார்த்தா நம்ம டெக்னிக் வச்சு போனோம்னு வச்சுங்களேன், யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இப்போ தூபே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது ஷார்ட் பிச் பாலே ஆட தெரியாது. சரிங்களா? முன்னாடி வந்து தூபேக்கு வந்து பால் முன்னாடி போட்டால் தான் அடிப்பார். அதே மாதிரி தான் சுனில் நரேனும் 2 பேரும் ஷார்ட் பிச் பாலை ரொம்ப திணறுவாங்க. ஏன் சுரேஷ் ரெய்னாவே அந்த மாதிரி தான் இருந்தார், ஹைட்டுக்கு பால் வந்தாலே ரொம்ப திணறுவார். எல்லாருக்குமே டெக்னிக்கில் எல்லாருக்கும் ஒரு ஃப்ளா இருக்குது. ஏன் தோனிக்கு ஃப்ளா இல்லையா? வந்தோடனே யுஸ்வேந்திரா சாஹலை வந்து லெக் ஸ்பின் போட வச்சாங்கல்ல, ஏன்னா ஸ்பின்னில் ஆட மாட்டாருன்னு அது வரைக்கும் உட்கார வச்சாங்க சாஹலை. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பால் மட்டும் எனக்கு ஆட தெரியாதுன்றது வேற, எனக்கு இந்த பால் மட்டும்தான் ஆட தெரியும் அப்படின்றது வேற. ஜடேஜா இருக்கிறது அந்த ஒரு இடத்துல, அந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப ஓவராக நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா? இந்த பால் மட்டும் அப்படின்னா அவர் ஹையஸ்ட் லெவலில் வந்து அவர் 3 ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ரஞ்சி ட்ராஃபியில், அவ்வளவு நாள் விளையாடி இருக்காரு. அந்த மாதிரி இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆடவே முடியாது அப்படின்னாக்கா அவர் ஹையஸ்ட் லெவலில் இருந்திருக்க மாட்டார். இந்த ஆஸ்பெக்டில் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனில் இருக்கிறதுலே வந்து லோவஸ்ட்டாக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறது ஜடேஜா தான். நீங்கள் வந்து லோவர் ஆர்டர் வந்து அவர் இவ்வளோ தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது, அவரை நீங்கள் முன்னாடி அனுப்புங்க அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஜடேஜா தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருப்பா, ஓகே நன்றி வணக்கம், இனிமே வந்து தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். தேவையில்லைன்னு சொல்கிற ஒரு விமர்சனம் ஒரு சைடில் இருக்கட்டும். சரிங்களா? ஆனால் தேவையில்லை அதை 100% நம்ம சொல்கிறது உறுதியாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவருக்கு முன்னாடியும் சான்ஸ் கொடுத்துட்டு அங்கேயும் பர்ஃபார்ம் ஆகலைன்னா வெளியில் தள்ளலாம். ஜடேஜா அக்பரில் அப்போ வேறு யார் பிளேயர் அந்த இடத்துல?
ஷேக் ரஷீதா, இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஆண்ட்ரி சித்தார்த்தா, இல்லை வேறு யார் அங்கே இருக்காங்க? அதனால தான் வந்து பல பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே இன்னும் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. வேற யாரும் இல்லை பிளேயிங் லெவனில் அப்படின்றது. மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க, ஜடேஜா வந்து ஃபினிஷர். அதுதான் சொல்கிறேன், ஜடேஜா ஃபினிஷர், அவர் நல்லா ஆடுவார். ருத்துராஜ் தான் சொன்னார். ஸோ வந்து நாங்கள் கான்வேக்கு பதிலாக ஜடேஜாவை அனுப்புறது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஜடேஜா வந்து எவ்வளோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே 146 சார். நீங்கள் எப்படி அவர் ஒரு ஃபினிஷர் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. கான்வே வெளியில் கொண்டு வரணும்னா முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். அந்த டைமில் என்ன தெரியுமா ரன் ரேட் உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 18 ரன் ஒரு ஓவரில் 20 ரன் அடிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. முதல் பால் வந்ததுலேருந்து 6 யாராலையும் அடிக்க முடியாது. நான் எப்பவும் சொல்கிறேன், அந்த பொசிஷனில் கான்வே வெளியில் கொண்டு வந்ததுங்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. ரிட்டையர்ட் அவுட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எனக்கு அதுதான் டவுட்டு. திரும்ப சொல்கிறேனே, அதான் ருத்துராஜ் அப்போ பேசும்போது ஜடேஜாக்கே 146 ஸ்ட்ரைக் ரேட்டு, நீங்கள் அவரையே வந்து நல்ல ஹிட்டு நல்ல பேட்ஸ்மேனு இந்த மாதிரி அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் 2 பார்த்துருப்பாங்க சரிங்களா. ஒன்று, கான்வே வந்து 100% ஃபிட்னஸில் அந்த டைமில் இல்லை. அதாவது வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். 1s and 2s தோனியோடு ஆடும்போது ஒரு 1s and 2s இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கான ஒன்று. 2வது விஷயம், ஜடேஜா வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி அடிக்கலான்னு இவங்களோட பிளானிங் ஒன்று, எக்ஸிக்யூஷன் ஒன்று. அதை விட்டுருங்க. ஜடேஜா இதே மாதிரி நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜடேஜாவா நான் வந்து எதுவுமே சொல்ல, நல்லா கொடுத்துருக்காரு. ஆனால் எத்தனை மேட்ச் கண்டினியூஸா பொசிஷனை பாருங்களேன். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், பொசிஷனை பாருங்கள். நாங்கள் இப்போது கையில் இருந்த மேட்சை வந்து ஜடேஜா தோற்று கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் வந்து சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான மேட்சை வந்து நீங்கள் வந்து வின் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி தோத்துட்டாங்க. தூபேவும் கான்வேயும் ஆடும்போது தூபே ஒரு ஓவரில் அவுட் ஆனாரா? ஒரு அவுட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஆனது ஓவரே வந்து நிறைய டாட் பால். ஓகே சரிங்களா. ஓகே, ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, உங்களுக்கு 200+ நீங்கள் சேஸ் பண்ணும்போது அவ்வளோ டாட் பாலே ஆடக்கூடாது. சிஎஸ்கேவோட டீமில் இப்போ பெரிய பிரச்சனை, டாட் பால்ஸ் நிறைய விளையாடுறாங்க. அதையே நம்ம யாருமே பேச மாட்டேங்கிறோம். இப்போ நம்ம 61 பால்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, இதுதான் நீங்கள் மற்ற மேட்சஸில் எடுத்து பாருங்கள், முன்னாடி இருந்த மேட்ச்சில் எடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம். அதான் சொல்கிறேன், இப்போது தோனி இறங்கினாரு அப்படின்னா கண்டிப்பாக மேட்சை முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவர் நிறைய மேட்சஸ் முடிச்சு கொடுத்துருக்காரு, இக்கட்டான ஒரு சூழலில் முடிச்சு கொடுத்துருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி ஜடேஜாக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, ஓகே, அப்படியே இருக்கட்டும், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தப்புன்னு நான் சொல்லலை. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த ஆஸ்பெக்டில் அவங்க யோசிக்கிறாங்க புரியுதுங்களா? எந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்வேயோட இன்னும் பெட்டராக அவர் வந்து ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு தான் நினச்சாங்க. நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நான் மறுபேச்சு நான் பேசலை சரிங்களா. நான் வந்து சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜடேஜா வந்து அடித்து கொடுப்பாரு, இன்னும் கொஞ்சம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கான்வேயோட, அதனால தான் அவரை ரிட்டையர் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க.